السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்ம எல்லாம் முஸ்லீமாகவும் முஃமினாகவும் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ரசூலே கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சலவாத் என்றால் எல்லாமே இன்பம் தான். இப்போ ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு பெரிய மகான் இருந்தாங்க. அவங்க மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவில் போய் அந்த சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து லப்பைக்கெல்லாம் எல்லோரும் சலவாத்து லப்பைக்கெல்லாம் எல்லாம் ஓதிக்கிட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் சலாவத்து ஓதி சுற்றி வந்து இருக்காங்க. அப்போ அந்த பெரிய எஜமா போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சலவாத்து ஓதி சுற்றி வரீங்களே என்று கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. அவங்க பேர் ஏதோ சொன்னாங்க. அவங்க தானே நீங்கள், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க எஜமான்ட்ட. நானும் எங்கள் அத்தாவும் ஒரு நாள் மக்காவுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். வர வழியில் எங்கள் அத்தா வஃபாத் ஆகி விட்டாங்க. அப்போ நான் அங்கே இருந்து அவங்களுடைய அடக்கமெல்லாம் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அத்தா மூஞ்சி பயங்கரமாக கருப்பாகி விட்டது. அவங்க தப்பு ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அல்ல இந்த மாதிரி சோதனை தருவானோ. அப்போ அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. அழுகிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அப்போ ரசூலா அவங்க கனவுல வராங்க. அவங்க போய் கேட்குறாங்க ரசூலாட்ட, ரசூலா எங்கள் அத்தா மூஞ்சி இந்த மாதிரி கருப்பாச்சு சொன்னோன்னே ரசூலா சொல்கிறாங்களா, ஆமாம்மா அவங்க தப்பு செஞ்சனால எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டாமா சொன்னோன்னே. ஆனால் அவங்க ரசூலா சொல்கிறாங்க, ஆனால் அவங்க என் மேலே அதிகமாக செலவாத்து ஓதுவாங்க. அதனால தான் ரசூலா சொல்லிட்டு அவங்க கையை வச்சு அவங்க மூஞ்சியில் தடவுறனே அவங்க மூஞ்சி முன்னே எப்படி இருந்துச்சோ அதை விட ஒளியாகிட்டு தான். அவங்க அப்படியே திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாங்கன்னா அவங்க எப்படி கனவுல எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி ஒளியாக இருந்துச்சான். இப்போ அவங்க அப்போ அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, நான் மௌத்தா போகிற காலம் ஃபுல்லாக செலவாத்து ஓதியா மௌத்தா போகணும்னு சொல்லிட்டு அப்போலேருந்து செலவாத்து ஓத ஆரம்பித்தாங்களாம். அப்போ அவங்கன்னா எப்படி செலவாத்து ஓதினாங்க பார்க்க நண்பர்களே. இன்னொரு சம்பவம், காபர் அலி அல்லா அவங்க இருக்காங்க. அவங்க ரசூலாட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு 1 மணி நேரம் ஒரு ஓய்வு நேரம் இருக்குது, அதில் நான் ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்காண்டி செலவாத்துக்கு ஒதுக்கிக்கிறேன்னு என்று சொல்லுவாங்க. அப்போ ரசூலா சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லதுமா என்று சொல்லுவாங்க. அப்போ இன்னும் 1/2 மணி நேரம் நான் ஓய்வு 1/2 மணி நேரத்தில் நான் உங்கள் செலவாத்தை ஓதிட்டு மிச்சம் 1/2 மணி நேரத்தை நான் என் சுவை தேவைக்காண்டி நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். அப்போ ரசூலா சொல்லுவாங்களாம், இன்னும் அதிகப்படுத்தினா சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க முழு நேரத்தையுமே செலவாத்து ஓதுறதுக்காக அனுபவிச்சிருவாங்கம்மா. அப்போ ரசூலா சொல்லுவாங்களாம், இப்போதாம்மா எனக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்களா ஓய்வு நேரத்தில் கூட அவங்க செலவாத்து ஓதி கொண்டு இருந்தாங்க நண்பர்களே. இன்னொரு சம்பவம், நம்ம ஃபைசி நாயகம் இருக்காங்க. அவங்க ஒரு நாள் வீரா சாவி சாவி இருக்க திறக்க முடியல. அவங்களால நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்கன்னா முடியலையா. அவங்களால முரீதுமார்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, முடியலை. அப்போ அவங்க பேர் நம்ம சொல்கிறாங்கன்னா, எல்லாரையும் போக சொல்லுங்க, நான் செலவாத்து சொல்லியே திறந்துடுறேன்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க ஃபைசி நாயகம் எல்லாரையும் போக சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க பேர் நேமா செலவாத்து ஓதிட்டு திறப்பாங்கன்னா திறந்துருமா. அப்போ நம்ம எந்த தேவை இருந்தாலும் செலவாத்து சொல்லியும் செய்ய நண்பர்களே. ஒரு ஆயத்து வருது, ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் வருது. ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்க ரசூலா சொன்னதாக, மன் சல்ல அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ரா. ரசூலா சொன்னதாக சொல்கிறாங்க, யார் என் மீது ஒரு செலவாத்து ஓதுகிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 செலவாத்து ஓதுகிறான் என்று சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, அதே ஹதீஸ் தான்.
யார் ஒரு முறை ஸலவாத் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவங்க மீது 10 ஸலவாத் ஓதுகிறான், இன்னும் 10 பாவங்களை மன்னிக்கிறான், இன்னும் 10 தரஜாத்தை உயர்த்துறான் என்று சொல்றாங்க. இன்னொன்று சொல்றாங்க, மஸ்ரூர் அலியல்லான்னு சொல்றாங்க, ரசூலா சொன்னதாக அவுல் நாசி பி யௌமல் கியாமதி அக்ஸரு ஹும் அலைய சலாத்தன். யார் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுகிறாரோ அவர்கள் கியாமத்து நாளில் என் கூட நெருங்கியவராக இருப்பார் என்று சொல்றாங்க. அப்போ நம்ம அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.